அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையின் முதல் வரி. உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கு ஒருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளைப் போல் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழுங்கள் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நாம் அனைவரும் ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கவில்லை என்றாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் நாம் அனைவரும் பரலோக தந்தையின் சொந்த பிள்ளைகளாக மாறி இருப்பதால் நாம் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் உடன்பிறப்புகள் தானே. எனவே தான் புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார், நீங்கள் அனைவரும் ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கவில்லை என்றாலும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் நீங்கள் உடன் பிறப்புகளாக மாறியிருப்பதால் நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழுங்கள் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். நாம் ஏன் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும்? நாம் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழும் போதுதான் நாம் பரலோக பிதாவின் பிள்ளைகளாக இந்த உலகில் வாழ்கிறோம், பரலோக பிதாவின் பிள்ளைகளாக இந்த உலகில் நாம் வெளிப்படுகிறோம் என்று புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நாம் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழும் போதுதான் ஒளியாம் கடவுளின் ஒளியின் பிள்ளைகளாக இந்த உலகில் நாம் வாழுகிறோம், ஒளியின் மக்களாக நாம் வெளிப்படுகிறோம் என்று புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் 7ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நாம் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழும் போதுதான் இந்த உலகில் நாம் இயேசுவின் சீடர்களாக சீடத்திகளாக வாழ்கிறோம், இயேசுவின் சீடர்களாக சீடத்திகளாக வெளிப்படுகிறோம் என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 35வது இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் செல்வர் லாசர் என்ற இருவரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் விருந்துண்டு இன்புற்று வாழ்ந்த அந்த செல்வந்தர் தன் வீட்டு வாசலில் பசியாய் பட்டினியாய் வாடி கிடந்த அந்த ஏழை லாசரை அன்பு செய்து அவர் பசியை ஆற்ற தவறியதால் நரகத்திற்கு சென்றதாக இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழவில்லை என்றால் நாமும் நிலை வாழ்வை இழந்து நரகத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. பிறரை அன்பு செய்து வாழும் போதுதான் நாம் திருச்சட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி வாழுகிறோம் என்று புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் இறை வார்த்தையிலும் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் இறை வார்த்தையிலும் சொல்லுகிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஒரு உண்மையை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இறுதி நாளின் தீர்ப்பு பிறர் அன்பின் அடிப்படையில் தான் அமைந்து இருக்கும் என்று புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லிவிட்டார். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ளும்படியாக பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ்வோம், நம்மை போல் அனைவரையும் அன்பு செய்து வாழ்வோம். இவ்வாறு இந்த உலகில் நாம் தந்தையாம் கடவுளின் பிள்ளைகளாக, ஒளியின் மக்களாக, இயேசுவின் சீடர்களாக சீடத்திகளாக நாம் வெளிப்படும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார், அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். மக்களே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் அப்பா, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரே,
டாடி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ள பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களைப் போல் பிறரை அன்பு செய்து, எங்களைப் போல் அனைவரையும் அன்பு செய்து வாழ்ந்து இந்த உலகில் நாங்கள் ஒளியின் மக்களாக வெளிப்படும் போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் எங்களுக்கு நிலை வாழ்வை பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இயேசுவை அறியாமல், இயேசுவின் வழியாக மீட்பு பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்துணை மக்களையும் உங்கள் பாதத்தில் சமர்ப்பித்து செபிக்கிறோம். அப்பா, உங்க இரக்கத்தின் நிமித்தம் இயேசுவை அறியாத மக்களும் இயேசுவை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்களும் மீட்பு பெற்று அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளும்படி தேவரீர் அருள் புரிவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் உம்முடைய நிறைவான ஆசீரால் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.